ஆனந்தி வணக்கம். சட்டப்பேரவையில் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கும் சூழ்நிலையில்தான் இதில் நடைபெற்ற ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் வைத்த கருத்துகளும் தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது. இந்நிலையில்தான் இன்றைய நாள் வரை நடைபெற்ற விவகாரங்கள் குறித்து முன்வைத்தும் இன்றைய நாள் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் முன்வைத்தும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமையவோ தொடரவோ திராவிட முன்னேற்றக் கழகம் தடையாக இருக்காது என்ற எனது நிலைப்பாட்டுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்றும் அதன் தொடர்ச்சியாக அதேபோன்று சட்டமன்றத்தில் இருக்கும் எங்கள் தோழமை இயக்க உறுப்பினர்களான சகோதரி பிரேமலதா விஜயகாந்த், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, சகோதரர் தமிமுன் அன்சாரி, சகோதரர் நித்யானந்தம் ஆகிய உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய தோழமை கட்சிகள் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அவர்களின் நிலைப்பாட்டையும் நாங்கள் மதிக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆனால் இந்த ஆட்சி அமைய வழிவகுத்த எல்லோரோட நம்பிக்கையும் சிதைக்கும் வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் இறங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதற்கு சாட்சி, அதாவது இந்த ஆட்சி அமைய வழிவகுத்த எல்லோருடைய நம்பிக்கையும் சிதைக்கும் வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் இறங்கி இருக்கிறது. அதற்கு சாட்சி ஆளும் கட்சியின் கடந்த 3 நாட்களின் செயல்பாடுகளும் அதற்கு எங்களுடைய தோழமை கட்சியினர் கொடுத்த அறிக்கைகளும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஆட்சி நிலைக்கு தேவையான எண்ணிக்கை எங்கள் தோழமை இயக்க நிலைப்பாட்டில் இருந்தாலும் இன்றைய ஆளுங்கட்சி என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வி முன்வைத்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் கிளீன் பாலிடிக்ஸ் என சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிளவுபட்ட அதிமுக என்னும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி செய்து அவர்களுடைய உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். அதோடு உங்களுடைய ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா பினிஷிங் எப்படி இருக்கும்? இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க மக்களே வருந்தி பேசும் நிலை உருவாகி இருக்கின்றது என்ற வார்த்தையை முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவரும் மு.க. ஸ்டாலின் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பிளவுபட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு நீங்க என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்த பதிவு தற்போது இன்றைய நாள், அதாவது கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய செயல்பாடுகள், இன்றைய நாள் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் என அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக முன்னிறுத்தி இந்த பதிவை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். ஆனந்தி.